ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட கங்குவா திரைப்படத்தோட ஓடிடி உரிமையை வந்து ஒரு பிரபலமான நிறுவனம் வந்து செம்ம பெரிய ஒரு பட்ஜெட்டுக்கு வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து அஃபிஷியலாக நியூஸ் இருக்குங்க. இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் மத்தியில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட சூர்யாவோட நடிப்பில் கடந்த நவம்பர் 14 செம்ம பிரம்மாண்டமான எக்ஸ்பெக்டேஷன்ஸில் பயங்கரமாக ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் நம்மளோட கங்குவா. ஆனால் வந்து இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப பெருசாக வந்து ஒரு டிசாஸ்டர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து கதை வந்து சூப்பராக இருந்தாலும் வந்து ஸ்க்ரீன் ப்ளே ரொம்பவே மோசமாக இருந்தனால வந்து ரசிகர்களால் ரொம்பவே ஏற்றுக்க முடியல. ஏன்னா வந்து இந்த திரைப்படம் வந்து 2024 மோஸ்ட் வாண்டட் திரைப்படமாக இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த திரைப்படம் வந்து தோல்வி அடைஞ்சனால வந்து சூர்யா ஃபேன்ஸால் சுத்தமாக ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படம் வந்து நிறைய திரையரங்குகள் வந்து தூக்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு நிறைய தமிழ்நாட்டிலையும் வந்து நிறைய பிரபலமான திரையரங்குலையும் வந்து கங்குவா திரைப்படத்தை தூக்கிட்டாங்க அப்படின்ட்டு அஃபிஷியலாக நியூஸ் வந்துச்சு. ஸோ நிறைய ஸ்டேட்லேயும் வந்து கங்குவா திரைப்படத்துக்கு வசூல் இல்லை அப்படின்றனால வந்து தூக்கிட்டே இருக்காங்களாம். இந்த ஒரு விஷயம் வந்து சூர்யா ஃபேன்ஸால் ரொம்பவே ஏற்றுக்க முடியல. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் வந்து ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்க நிலையில் வந்து இப்போ வந்து ஓடிடி உரிமையை பற்றி வந்து செம்ம பெரிய ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. அதாவது நம்மளோட கங்குவா திரைப்படத்தை வந்து பிரைம் வீடியோ தான் இப்போ வந்து அஃபிஷியலாக வாங்கியிருக்காங்க அப்படின்றது இப்போ வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 கோடி 200 கோடி பட்ஜெட்டில் போகும் அப்படின்ட்டு வந்து நம்மள எல்லாருமே ஓடிடி உரிமை நினச்சிருந்தோம். ஆனால் வந்து வெறும் 100 கோடிக்கு மட்டும் தான் வந்து நம்மளோட கங்குவா திரைப்படம் வந்து ஓடிடி ரைட்ஸ் வந்து பிரைம் வீடியோ வாங்கியிருக்காங்க. இது வந்து ரொம்பவே கம்மியான பட்ஜெட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஸோ இது வந்து சூர்யா ஃபேன்ஸுக்கு ரொம்பவே வருத்தத்தை இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும்.